அவர் என்ன பண்ணுகிறார், நீ எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணு, நான் கொடுக்கிறத நீ சந்தோஷமாய் அனுபவி, அதுவே நான் கொடுக்கிற ஒரு பெரிய அனுக்கிரகம். நீ அந்த பழசை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நினைக்கிறதுக்கே நேரம்லாம் ஆக்கிடுவார். இந்த மாதம் எப்படி ஆகிடும், ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடச்சி திரும்ப உக்காந்து ஐயோ எனக்கு இது நடந்துச்சே அது நடந்துச்சே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனே இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் எப்படியுமே என்ன பண்ணுகிறாருன்னா தண்டிச்சுலாம் திருத்துறது இல்லை, நிறைய கொடுத்துருவார். அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இவங்களுக்கு திக்கு முக்காடி என்ன பண்ணன்னு தெரியாமல் அதில் ஒபே பண்ணிடுவாங்க. புது உடன்படிக்கையினுடைய பெரிய ஆசீர்வாதமே அதுதான். வேண்டிக் கொண்டு அழுது உபாசம் பண்ணி ஆண்டவரே குடுன்னு கேட்டு அப்புறம் இல்லாண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்வதல்ல. இப்போ எப்படி ஆயிட்டோம், ஏற்கனவே கொடுத்துருவாரு, மிதமிஞ்சி கிடக்கும், என்ன பண்ணன்னு தெரியாது, திக்கு முக்காடி திணறி தானாய் ஒபே பண்ணிடுவோம்.